வணக்கம் நண்பா, நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபோர்த் ஃப்ளோர் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம ஹாரிக்கு பழைய எக்ஸிட் இருந்த ஒரு கால் ஒன்று வருது. இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு அர்ஜென்ட்டாக நீ சென்னை வர வேண்டியது இருக்குது, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு சென்னை கிளம்பி வராரு. ஃபோர்த் ஃப்ளோர் அந்த ஃப்ளாட்டில் வந்துட்டு தங்கியிருக்கிறாரு. ஸோ இங்கே சில அமானுஷங்களான விஷயங்கள் வந்துட்டு நடக்குது. அந்த ஃப்ளாட்லேயே வந்துட்டு ஒரு 2-3 குடும்பங்கள் இருக்கிற மாதிரி வந்துட்டு ஹாரிக்கு வந்துட்டு அறிமுகம் ஆகிறாங்க. ஸோ ஒரு டீம் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க, ஹாரர் ஷார்ட் ஃபிலிம். அதுக்கான ஒரு டீம் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் அந்த ஃபோர்த் ஃப்ளோரில் என்ன நடந்துச்சு, அந்த ஃபோர்த் ஃப்ளோருக்கு ஏன் யாருமே போகக்கூடாதுன்னு இருக்காங்க, இவர் எப்படி போனார், இந்த குடும்பங்கள்லாம் வந்துட்டு யாரு, இதனால வந்துட்டு இப்போ இந்த பில்டிங்கில் சில அமானுஷங்கள் வந்துட்டு ஏற்படுது. முக்கியமாக சொல்ல போனா அப்படின்னா ஃபோன் பண்ணி கூப்பிட்டா அவங்க எங்கே போனாங்கன்னே வந்துட்டு தெரியல. ஸோ இதெல்லாம் வச்சு இந்த படத்தில் மீதி என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ நான் இந்த படத்தில் வந்துட்டு ரசிச்சு பார்த்தது ஒரு 2 சீன் சொல்லலாம். அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க ஒரு பிளான் பண்ணி வந்துட்டு இந்த பாத்ரூம்ல ஒருத்தர் இருக்கிற மாதிரி வெளியே ஒருத்தர் இருக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். மித்தபடி வந்துட்டு இந்த ஃபோர்த் ஃப்ளோர்ல இருந்து கீழே இறங்கினோம்னா மொட்டை மாடிக்கு வந்து நிற்கிற மாதிரியான ஒரு காட்சிகள் இருக்கும். இது ரெண்டுமே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு டிஃப்ரெண்டா இந்த படத்தில் பார்க்கும்போது இருந்ததே தவிர, ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ஒரு பேய் படத்தில் என்னென்ன இருக்குமோ அது அத்தனையுமே இருந்தது. ஒரு ஊருக்கு ஒதுக்கமான ஒரு ஃபிளாட்டு, அந்த ஃபிளாட்ல பெருசாக வந்துட்டு ஆள்கள் கிடையாது. ஸோ இவர் கண்ணுக்கு மட்டும் தெரியக்கூடிய இந்த சில விஷயங்கள், இதை வச்சு இவர் வந்துட்டு க்ளூ எடுத்து என்ன நடந்துச்சு தன்னோட எக்ஸுக்கு அப்படின்னு தேடி போறது. ஸோ அவங்களுக்கு இவங்களுக்கும் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப சுமாரா இருந்தது. அதனால இவங்க வந்துட்டு பிரிஞ்சு வர்றது, அதுக்கப்புறமேட்ட இவரோட குழந்தைய இருக்கிறது தெரியாம வந்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரி கதையை வந்துட்டு எங்கெங்கே கொண்டு போய் அட்லாஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னடா காஞ்சனா படம் மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க. கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு நலம் அதை வந்துட்டு சரத்குமார் வந்து அடிச்சு பிடிங்கி அந்த நேரத்துல அவங்களை புதைச்சி அதுக்கப்புறமேட்டு நம்ம சரத்குமார் வந்து பழி வாங்க வரலையா, அதே மாதிரியான ஸ்டோரியை வந்துட்டு ஃபோர்த் ஃப்ளோர்ல வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு இந்த படம் வந்துட்டு ரொம்ப சுமாரான படமா இருந்தது, பிலோ ஆவரேஜான படமா தான் இருந்தது. நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கம்யூனிகேஷன் வந்து தட்டி விட்டுருக்க. நன்றி.